ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதனோ நந்தி பரசோதியா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரனாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாதம் என்பது ஜனவரி முதல் 6வது மாதமாக வரக்கூடிய ஒரு சிறந்த மாதம், வெற்றி மாதம் என்று சொல்லக்கூடியது. நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடியது, திருமண வாழ்க்கை ஏற்பட்ட பிரச்சனைகள் சேரக்கூடியது. இது 6ஆம் எண் என்பது சுக்கிரனுடைய அதிகாரம். ஆக நிறைய பேர் கோடீஸ்வரர்களாக லட்சாதிபதியாக ஆகக்கூடியது. அடிக்குது பாரு சுக்கிர திசை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் எண்ணுக்குரிய மாதம், சுக்கிரன் அதிகாரம் பெற்ற மாதம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதம், எல்லாருக்குமே ஒரு சிறந்த நன்மைகளை யோகங்களை செய்யக்கூடிய சிறந்த மாதமாக அமையப் போகிறது இந்த ஜூன் மாதம். புரிஞ்சுட்டீங்களா? ரொம்ப அற்புதமான மாதம் அமையிருக்கு, அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஜூன் 1 முதல் ஜூன் 30 வரை, வைகாசி 18 முதல் ஆனி 16 வரை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்போ இதற்குரிய ஒரு சிறந்த பலன்களை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இது ஒரு தனிப்பட்ட பலன் அல்ல, பொதுவான பலன். இது பொது பலன். கோடிக்கணக்கான பேருக்கு, மேசராசியில் கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன். ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட லக்னம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம். ராசி என்பது பொது, மேசராசியில் கோடிக்கணக்கான. ஆனால் அவங்களுக்கு லக்னம் வேறு வேறு லக்னமாக இருக்கும், வேறு வேறு திசை நடக்கும். சனி திசை நடக்கும், புதன் திசை நடக்கும், சுக்கிர திசை நடக்கும், ராகு திசை நடக்கும். அந்த திசைக்கு ஏற்றவாறு பலன்கள் இந்த கிரக அமைப்புக்கு அதுக்கு ஒத்து போகணும். உங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகளுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்புகளுக்கும் 2 ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அப்படின்னா உங்க பலன்கள் சக்சஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையும். அதனால தான் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். நம்ம போற பாதை சரிதானா, நான் செய்யக்கூடிய காரியம் சரிதானா, எடுத்த காரியம் வெற்றியில் முடியுமா, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடா என்பதை இந்த சுய ஜாதகத்தின் தற்போது சொல்லக்கின்ற பலன்களை வச்சு ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு தெளிவான முடிவு கொடுக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப மேசம் முதல் நம்ம மீனம் வரை எல்லாருக்கும் ஜூன் மாத பலன்கள், வெற்றி மாதம், வெற்றி மாதத்தின் பலன்களை சிறப்பாக பார்க்க போறோம். கீழே அப்பாயின்மெண்ட் வாங்கணும், உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பர் இருக்கு. அதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை, நல்ல கவனிங்க. இது ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் என்பது மனிதன் தன் இஷ்டத்துக்கு உருவாக்கியதல்ல. ஆண்டவன் போட்ட முடிச்சு, ஆண்டவன் போட்ட தலையெழுத்து, பிரம்மன் போட்ட தலையெழுத்து, பிரம்மனால் உருவாக்கப்பட்ட தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்க தலையெழுத்த சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதுதான் எனது உத்தரவாதம். உத்தரவாதம், உறுதியான வாதம், உறுதியான முடிவு. புரிஞ்சுட்டீங்களா? கரெக்டா கணிச்சு சொல்லாச்சு நடக்கும் என்றால் நடக்கும். இதுதான் எனது தெளிவான உறுதியான முடிவு. ஆக நீங்க செய்ய வேண்டிய கீழே ஒரு அப்பாயின்மெண்ட், கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இப்ப எல்லாருக்கும் சிறப்பான பலன்களை பார்க்கலாம். ஜூன் மாத பலன்கள். அதாவது இந்த ஜூன் மாத பலன்கள் இன்னைக்கு யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, ரிஷபராசிக்கு. ரிஷபராசிக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அற்புதமான ஒரு ஜாக்பாட் யோகம் என்று சொல்லலாம். ஏன்னா இப்போ நல்லா கவனிங்க. இப்போ உங்களுடைய கிரக அமைப்புகள், ரிஷபராசியின் கிரக அமைப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா, ரிஷபத்தில் சூரியன், அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 2, 5க்குரியவனும் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம். அடுத்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ அதிகாரத்துவம் உத்தியோகத்தை தர்றதுக்கு அவர் உட்கார்ந்துருக்கார். அடுத்து 3ஆம் இடத்துல குரு இருக்கார். 3ஆம் இடம் மறைவிஸ்தானமே நினைச்சிடாதீங்க. அதுக்கு பேர், அதான் ஆண்டவன் பார்த்தீங்கன்னா உபஜெயஸ்தானம் ஒன்று வச்சிருக்காரு. பிரம்மசாஸ்திரத்தில் உபஜெயஸ்தானம், அதாவது ஒரு மிகப்பெரிய உபஜெயம் என்றால் மிகப்பெரிய வெற்றி. உபஜெயஸ்தானம் என்பது 3, 6, 10, 11 என்பது உபஜெயஸ்தானம். அப்ப இந்த உபஜெயஸ்தானம் என்பது அந்த இடத்தில் வலிமையான கிரகங்கள் தான் உங்களை கண்டிப்பாக உயர்த்தும், மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். சரி, அடுத்ததாக உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேது, ஞானகாரன் கேது உட்கார்ந்துருக்காரு. ஞானகாரன் கேது இருப்பதால் உங்களுக்கு உள்நாட்டு தொழில், வெளிநாட்டு தொழில் சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். தெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு.
11ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருந்தால் மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. ஆக உங்களுக்கு ஜாக்பாட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடி அதிர்ஷ்டமான யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு இந்த மாதம் அமைந்திருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலே சூரியன் புதன் இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். லாட்டரி அதிர்ஷ்டம் உண்டு, லாட்டரி அதிர்ஷ்டம் நிச்சயமாக உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுடைய வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பதவியில் மிகப்பெரிய முன்னேற்றம், உயர்வு, வியாபாரம், வருமானம், முன்னேற்றம் சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப், ஒரு சூப்பரான நேரம், பிரமாதமான நேரம். 100% உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் மாற்றமே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் பதவி எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க பதவி கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு எதிர்பார்க்கக்கூடிய கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும். அதே இந்த சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கும்போது எதிர்பாராத அளவில் வந்து ப்ரமோஷன் ஏற்பட்டு பொருளாதாரங்கள் வந்து அதாவது வங்கி பணிகள் யாராவது எதிர்பார்த்தாங்கன்னா வங்கியில் பெரிய பதவி கிடைக்கும். ரிஷபராசிக்காரவங்களுக்கு, ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வங்கி மேலராக ஒரு பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கு டைரக்டர் ஆகலாம், மாநிலத்துக்கே டைரக்டர் ஆகலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். அதில் கணவன் மனைவி வாழ்க்கை ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும், மகிழ்ச்சியான வாழ்க்கையாகும். சுக்கிரன் வந்து உங்களுக்கு வலிமை பெற்று குடும்பஸ்தானத்தில் வலிமை பெற்று இருக்கும் பொழுது நல்ல ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா அதில் வந்து 6ஆம் அதிபதியாகி அதிகாரத்துவம் வாய்ந்த கணவனுக்கோ மனைவிக்கோ அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம், பேரும் புகழும் தரும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து திருமணம் என்று சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை. இப்போ ரிஷபராசிக்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் தூரத்தில் திருமண வாழ்க்கை, தூரத்தில் திருமண வாழ்க்கை, உறவில் திருமண வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படும். கொஞ்சம் தூரமாக இருக்கும், கண்டிப்பாக திருமண வாழ்க்கை பிரமாதமாக அமைகிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அதே நேரத்தில் அரசு உத்தியோகம் எதிர்பார்ப்பவர்களுக்கு நிச்சயம் அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய வெற்றி, லாட்டரி யோகம் மாதிரி பெறலாம், மிகப்பெரிய யோகம். ஷேர் மார்க்கெட்டில் அள்ளி கொட்டலாம் காசை, தைரியமாக பண்ணுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே நேரத்தில் கல்வி, சிறந்த கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு ரிஷபராசிக்காரங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வியில் சாதனை பண்ணலாம். ஏன்னா அரசு கிரகம் கல்விக்குரிய புதன் வித்யாபதி, கல்விக்குரியவன். அவர் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்காரு. அவர் வாக்கு ஸ்தானாதிபதி, 5ஆம் அதிபதியாக. 5ஆம் அதிபதி வந்து உயர்ந்த கல்வி, பிறருக்கு ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு IAS, IPS, அரசு அதிகாரியாக ஆவது, வங்கியில் மிகப்பெரிய மேலாளர் ஆவது, இப்படிப்பட்ட ஒரு போஸ்டிங்காக படித்து வெற்றி அடைஞ்சு அந்த வேலை வாய்ப்பை பெறலாம். சரிங்களா? நல்ல திருமண வாழ்க்கை கண்டிப்பாக ரிஷபராசிக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும். அடுத்து புத்திரஸ்தானாதிபதியே உங்கள் ராசியில் இருப்பதனால் குருவும் வந்து 3ஆம் இடத்தில் இருந்து அவர் பார்க்கக்கூடிய 9ஆம் இடம். 9ஆம் இடம் என்பது பெண்களுக்கு கருவை முழுமையாக ஒரு குழந்தை பாக்கியம் தரக்கூடிய ஒரு இடம், பதவி உயர்வு தரக்கூடிய இடம், உயர்ந்த பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கொடுக்குற இடம். அதில் புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய பெண்களுக்கு புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய இடம் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது. ஏன்னா ஆண்களுக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பெண்களுக்கு 9ஆம் இடம் கருவு உட்காரக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வெற்றி பெறக்கு மிகப்பெரிய புத்திர பாக்கியம் பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு உண்டு. உங்கள் பிள்ளை அதாவது ரிஷபராசியின் உங்களுடைய பிள்ளைகள் நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகும், உங்களுடைய பிள்ளைகள் உயர்ந்த இடத்துக்கு போகும், உயர்ந்த பதவிக்கு போகும், சிறந்த கல்வி கற்கக்கூடிய நிலை ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அரசியல் இருப்பவருக்கு நல்ல உயர்வு, அரசாங்கத்தில் இருப்பவருக்கு அரசியல் இருப்பவர் அமைச்சர் போன்ற பதவி, அரசாங்கத்தில் இருப்பவருக்கு ஒரு நல்ல பதவி உயர்வு நிச்சயமாக உண்டு. ஆக இந்த ஜூன் மாதம் என்பது எல்லாருக்குமே ஒரு சிறப்பாக பிரமாதமாக இருக்குது. வியாபாரம் செஞ்சாலும் சரி, சொந்த தொழில் பார்த்தாலும் சரி, அரசாங்கத்தை உத்தியோகம் பண்ணாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, கல்லூரி படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பிரமாதமாக அவங்களுக்குலாம் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இது வந்து எல்லா பிரிவினருக்கும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குது. இது அதே நேரம் பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுன்னா கீழே நம்பர் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நீங்கள் தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியாது, செய்யலாமா செய்யக்கூடாதான்னு. புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா இது பொது பலன். கண்டிப்பாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுன்னா கீழே நம்பர் இருக்குது, ஒரு நோட் பண்ணிக்கலாம், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம்.
ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும்.